அரசு போக்குவரத்தின் அனைத்து பேருந்துகளிலும் எந்த மூலையில் இருந்தும் எந்த இடத்திற்கும் அனைத்து பெண்களும் கட்டணமின்றி பயணிக்கலாம். இது தேர்தல் வாக்குறுதி, இது மேடை பேச்சு. ஆனா இப்ப அறிவிச்சிருக்கிறது என்ன அப்படின்னா, மாவட்டங்களுக்கு இடையே பயணம் மேற்கொள்ள ஏதுவாக புறநகர் மற்றும் மலைப்பகுதிகளில் சாதாரண கட்டண பேருந்துகளிலும் மகளிர் கட்டணமில்லா பயணங்கள் மேற்கொள்ளலாம். மாநகரத்தில் ஓடக்கூடிய எல்எஸ்எஸ் எக்ஸ்பிரஸ் பேருந்துகள்ல இலவசம், புறநகர்ல சாதாரண பேருந்துகள இலவசம். தமிழ்நாடு முழுமைக்கும் ஓடக்கூடிய அரசு பேருந்துகளை அனைத்து பெண்களுக்கும் இலவசம் அப்படின்னு அறிவிச்சீங்க. இன்றைக்கு கண்டும் காணாமல் இவற்றை பற்றி வாய் திறக்காமல் சென்னையிலிருந்து திருச்சிக்கு போனோம். இருக்கஞ்சேரியோரம் இருக்கி பூடிச்சைய மாமா, துதுவளையலையரைச்சி தொண்டையில தான் நினைச்சி மாமங்கிட்ட பேச போற மணிக்கணக்கா. கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், இவர் யாருக்காக கொடுத்தார்? ஒருத்தருக்கா கொடுத்தார், இல்லை ஊருக்காக கொடுத்தார். அந்த இந்திரன் சந்திரனோ மாமனுக்கு எந்திரிச்சு நீக்கணும், அந்த ரம்பையும் ஊர்வசியும் மாமனுக்கு தொண்டுக செஞ்சிடணும். நானே தனநானே தன்னன தன்னன தானனே. புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக? இந்த பாடல ஒரு சில வரிகளை மட்டும். இந்த மாதிரி பாட்டை கேட்டுக்கிட்டு ஒரு 200 பாட்டு இளையராஜா பாட்டை கேட்டுக்கிட்டு அப்புறம் நம்ம இன்னொரு இளையராஜா இருக்காப்ல, இந்த ஆந்தங்குடி இளையராஜா, அந்த பாட்டையும் கேட்டுக்கிட்டு 10 மணி நேரம் டிங்கிடி 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 டிங்கிடின்னு அப்புறம் புஷ்பனம் குப்புசாமி போட்ட பாட்டுக்கிட்டு ஒட்டடம் கம்பத்துல மாமா விட்டுட்டு போனானே அம்பத்துல சிரிக்க கூடாது சரிங்களா அப்படின்னு பாடல போறோம். கேட்டுட்டு போனோம்னா காலை நைட்டு ஒரு 10 மணிக்கு ஏறணும்னா அதிகாலை ஒரு 8 மணிக்கெல்லாம் போய் சேர்ந்துடலாம். இது ஒரு பெரிய சமாச்சாரமா? எல்லாம் மேல இருக்கிறவன் பாத்துக்குவான்.